எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியுறாங்களா? இல்ல நாங்கள்லாம் செஞ்சு வச்ச மிஷினா? எங்களுக்கும் ஃபேமிலி இருக்காங்கங்க. எங்க குழந்தைகள பார்க்க வேண்டியிருக்கு. எங்களோட ஹெல்த் கண்டிஷன பார்க்க வேண்டியிருக்கு. எங்களோட வேலைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி கர்நாடகாவுல இருக்கிற ஐடி தொழிலாளர்கள்லாம் கர்நாடக அரசுக்கு எதிரா ஒரு கடும் கோபத்துல இருக்கிறாங்க. அவங்களோட கோபத்துக்கு அப்படி என்ன காரணம்? கர்நாடக அரசு அப்படி என்ன பண்ணிட்டாங்க? இது மாதிரியான விஷயங்கள தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இந்தியாவோட சிலிக்கான் வேலி அப்படின்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பெங்களூரை சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவோட டாப் மோஸ்ட் ஐடி நிறுவனங்கள் அக்செஞ்சர், டிசிஎஸ், ஐபிஎம், விப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய ஐடி நிறுவனங்கள், இது மட்டும் இல்ல சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ல இருக்கிற ஐடி நிறுவனங்கள் கூட நிறைய நிறுவனங்கள் வந்து பெங்களூர்ல இருக்கிறாங்க. இன்று கூட தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில டைடல் பார்க்னு நிறைய ஐடி பார்க் இருக்கு. ஆனாலும் கூட ஐடி துறை சார்ந்த ஜாப் அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து பெங்களூரை சூஸ் பண்ணுவாங்க. நீங்க திருநெல்வேலிக்காரரா இருக்கலாம், ஏன் தூத்துக்குடிக்காரரா இருக்கலாம், இல்லாட்டா மதுரையா இருக்கலாம், இல்லாட்டா அரியலூரா இருக்கலாம். உங்க ஊர்ல இருந்து கூட யாராவது ஒருத்தர், உங்க ரிலேஷனோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தர் வந்து பெங்களூர்ல நான் ஐடில வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றத நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து ஐடி தொழிலாளர்கள் வந்து பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு வர்றாங்க. அந்த ஐடி தொழிலாளர்கள் தான் இப்போது வந்து கர்நாடக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையில கடும் கோபத்துல இருக்கிறாங்க. சரி, கர்நாடக அரசு அப்படி என்ன பண்ணாங்கன்னா, கர்நாடகா தொழில்துறை அமைச்சராக இருக்கிற சந்தோஷ் க்லோட் அவர் சொன்ன ஒரு கருத்து தான் இப்போ வந்து இந்த எதிர்ப்புக்கு காரணமா இருக்கு. சந்தோஷ் க்லோட் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கர்நாடகாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள்லாம் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. அது என்ன ப்ரெஷர் அப்படின்னா, கர்நாடகாவில் உள்ள ஒரு சட்டத்தில் நீங்க திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அது என்ன திருத்தம் அப்படின்னா, கர்நாடகாவில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான சட்டத்தில் நீங்க திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. சரி, எதற்காக இந்த சட்டத்தில் அவங்க திருத்தம் கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் உள்ள ஐடில வேலை பார்க்குறவங்க வந்து இப்போதைக்கு 14 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு ஏதுவா அந்த சட்டத்துல நீங்க திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஐடி நிறுவனங்கள் கோரிக்கை வைப்பதா அமைச்சர் சொல்றாரு. ஆக இந்த 14 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது என்ன கணக்குல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் வந்து டூட்டி. இது மட்டும் இல்லாம ஓவர் டைமா நம்ம வந்து 2 ஹவர்ஸ் வந்து டூட்டி பார்த்துக்கலாம். ஆக 14 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு டூட்டி பண்ற மாதிரி, அதாவது கர்நாடகாவில் இருக்கிற ஐடி தொழிலாளர்கள் 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குற மாதிரி எங்களுக்கு சட்டத்துல திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் அரசுக்கு ப்ரெஷர் கொடுப்பதா வந்து கர்நாடக அமைச்சர் தெரிவிக்கிறாரு. சரி, கர்நாடகாவில் இருக்கிற ஐடி தொழிலாளர்கள் வந்து கரண்டா இப்போ வந்து எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் வரையும் வேலை பார்க்குறாங்க. அதாவது நார்மலா வந்து 10 ஹவர்ஸ் வந்து டியூட்டி இருக்கும். இது மட்டும் இல்லாம ஓவர் டைமா பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2 ஹவர்ஸ் பார்க்கலாம். ஆக மொத்தம் 12 ஹவர்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனா அந்த சட்டத்துல தான் வந்து திருத்தம் கொண்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து 14 மணி நேரம் வேலைக்கு வந்து நீங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு வந்து ஐடி நிறுவனங்கள் வந்து நெருக்கடி கொடுப்பதா வந்து அமைச்சர் தெரிவிக்கிறாரு. ஐடி நிறுவனங்கள் மட்டும் இல்ல, பிபிஓல வேலை பார்க்குறவங்களும் இதே மாதிரி 14 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு ஏதுவா எங்களுக்கு சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள்லாம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, ஐடி நிறுவனங்கள் எதுக்காக இப்படி 14 மணி நேரம் வேலைக்கு வந்து வலியுறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்களை இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் வேலை வாங்க முடியும். இதனால கம்பெனிக்கு லாபம் அதிகரிக்கும், கம்பெனியோட குரோத் அதிகரிக்கும் அப்படின்னு ஐடி நிறுவனங்கள் இந்த கோரிக்கையை அரசுக்கு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் கர்நாடக அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஐடி நிறுவனங்கள் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஆனாலும் கூட நாங்கள் இது தொடர்பாக இன்னும் ஃபைனல் டெசிஷன் எடுக்கல. கர்நாடகாவில் ஐடியில் இருக்கிற தொழிலாளர் சங்கம் கூட நாங்கள் பேச இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோரிக்கை வச்சவங்க கூட பேச இருக்கிறோம். எல்லாருக்கிட்டையும் பேசி தான் கலந்து ஆலோசிச்சு தான் நாங்கள் ஃபைனல் டெசிஷன் எடுப்போம். இதுவரையும் இந்த விஷயத்துல இன்னும் ஃபைனல் டெசிஷன் எடுக்கல அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல கர்நாடகாவில் ஐடில இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கர்நாடக அரசுக்கு எதிராகவும் ஐடி நிறுவனங்களுக்கு எதிராகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து முக்கியமா 3 விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறாங்க. விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து நாங்க வந்து 3 ஷிப்ட்ல வந்துகிட்டு இருக்கோம். ஐடில வேலை பார்க்கறவங்களாகட்டும், பிபிஓல வேலை பார்க்கறவங்களாகட்டும், நாங்க 3 ஷிப்ட்டுக்கு வர்றோம். அதே நேரத்துல 12 ஹவர்ஸ் கட்டாய டியூட்டி அப்படின்னா நாங்க வந்து ஷிப்ட் வந்து
2 ஷிஃப்டா குறைஞ்சிரும். அப்படிங்கும்போது வந்து 3 ஷிஃப்ட் 2 ஷிஃப்டா குறையும் போது அந்த ஒரு ஷிஃப்ட் ஆட்களுக்கு வேலை வந்து பறிபோகும். இதற்கு யார் பொறுப்பேற்பது அப்படின்னு சொல்லி அவங்க ஆதங்கத்தை சொல்றாங்க. இது மட்டுமல்லாம 14 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்கணும். அதாவது 12 ஹவர்ஸ் கம்பல்சரி டியூட்டி. இது போக வந்து ஓவர் டைமா 2 ஹவர்ஸ் அப்படிங்கும்போது நிச்சயமா வந்து அவங்க ஓவர் டைமும் எங்களை வேலைக்கு வாங்கிக்குவாங்க. அப்படிங்கும்போது 14 ஹவர்ஸ் வேலை பார்த்தோம்னா நாங்க வீட்டுக்கு போய் தூங்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு தான் வர முடியும். எங்க ஃபேமிலியை யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே கேள்விகளை முன்வைக்கிறாங்க. மூணாவது அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி KCCI அவங்களோட ஆய்வறிக்கையை சுட்டி காட்டுறாங்க. அந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஐடி நிறுவனங்கள்ல வேலை செய்யற 45% ஆஃப் பீப்புளுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது. இது மட்டுமல்லாம ஒரு 55% மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடி தொழிலாளர்களுக்கு வந்து பிசிக்கலா ஹெல்த்ல வந்து இஷ்யூ ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 10 ஹவர்ஸ் டியூட்டி போக எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் 2 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்தாலே எங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது 14 ஹவர்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து எங்களோட உடல்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நாலாவது இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 14 ஹவர்ஸ் டியூட்டி வேலை வாங்கிக்கிட்டு இதனால வந்து அந்த கம்பெனிகளுக்கு மட்டும்தான் லாபம் இருக்குமே தவிர எங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் கிடைக்க போறது கிடையாது. நாங்க இப்ப வாங்குற சேலரியை தான் வாங்க போறோம். இதனால என்ன யூஸ்? எங்களை வந்து ஒரு ஹியூமனா பாக்குறீங்களா இல்ல வந்து ஒரு செஞ்சு வச்ச மிஷினா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி தங்களோட ஆக்ரோஷத்தை கோபத்தை இப்பவே பேச தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் இன்ஃபோசிஸ் நிறுவனரா இருக்கிற நாராயணமூர்த்தி கடந்த ஆண்டு பேசின விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் பேசின விஷயம் அந்த நேரத்திலே மிகப்பெரிய வைரலா பேசப்பட்டு வந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் அவங்களோட இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும். வாரத்துக்கு 70 மணி நேர வேலையாவது இளைஞர்கள் வந்து பார்க்கணும். அப்படின்னா தான் இந்தியாவை வந்து டெவலப்மெண்ட் அதாவது உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போக முடியும். இப்போ வேர்ல்ட் லெவல்ல ரேங்கிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டியில வந்து இந்தியா வந்து ஒரு பின்தங்கிய நிலையில தான் இருக்குது. நம்ம வாரத்துக்கு இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் ஒரு 70 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா மட்டும்தான் உற்பத்திங்கிறது அதிகரிக்கும். இந்தியாவோட நலனும் பொருளாதாரமும் மேம்படும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. 70 ஹவர் அப்படின்னா 5 நாளைக்கு கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வருது. அதாவது நாராயணமூர்த்தி கடந்த ஆண்டு பேசிய விஷயத்தை தான் ஐடி நிறுவனங்கள் இந்த ஆண்டு வந்து கர்நாடக அரசுக்கு முக்கிய கோரிக்கையா ரெக்கமெண்டேஷனா வச்சிருக்காங்க. கர்நாடக அரசு இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்க போறது அப்படிங்கிறது தெரியல. கர்நாடகாவை பொறுத்தவரையும் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கர்நாடக அரசுக்கு மேல வந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய முக்கிய மசோதாவை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. கர்நாடகாவில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 75% வேலை வாய்ப்பை கன்னடர்களுக்கே வழி கொடுக்கிற மாதிரியான ஒரு மசோதாவை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. இந்த மசோதாவுக்கும் பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்பு கிளம்பும் போது வந்து கர்நாடக அரசு அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல கர்நாடகாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் வந்து அந்த அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஐடி தொழிலாளர்கள் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காங்க. கர்நாடக அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு தெரியல. கர்நாடக அரசு ஐடி நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவா செயல்பட போதா இல்லாட்டினா வந்து ஐடி தொழிலாளர்களோட நலன் கருதி முக்கிய முடிவு எடுக்க போதா அப்படிங்கிறது தெரியல. கர்நாடக அரசு என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க? இந்த வேலை நேரத்தை வந்து குறைக்கலாமா இல்ல வந்து இன்னும் அதிகரிச்சு நாங்க வேலை பார்க்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரியான விஷயங்களை நீங்க வீடியோல கமெண்டா பதிவு பண்ணலாம்.